அரிய வகையான சில ராஜ மூலிகைகள் எல்லாமே நம்ம உள்ளே போட்டு மகாலட்சுமிக்கு உகந்த அனைத்து பொருட்களும் உள்ள நம்ம வச்சு ஆவாகனம் பண்ணி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு நல்ல வேலையில் இருக்கிறேன். நல்ல ஒரு அருமையான ஒரு மாதம் வந்து ஒரு 60 ரூபா 70 ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு எனக்கு வந்து ஒரு தொழில் நல்லபடியாக அமைச்சு கொடுத்தாங்க அம்மா. அதே மாதிரி பாருங்கள், இப்போ இந்த கலசத்தை வாங்குறதுக்காக வந்திருக்கிறேன். வந்து மகாலட்சுமி ஆவாகனம் பண்ணி நம்ம இந்த கலசத்தில் உங்களுடைய இல்லத்துக்கு நம்ம கொடுக்கும்போது என்னென்னா, அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து பணம் நமக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. பணமே வரமாட்டேங்குது, இல்லை நான் சம்பாதிக்கிற காசு எதுவுமே எனக்கு தங்க மாட்டேங்குது. எல்லாம் ஒரு ரூபா வரதுக்கு முன்னாடி எனக்கு 10 ரூபா செலவு இருக்குது. அதேமாதிரி கொடுத்த கடன் பணம் எனக்கு வரமாட்டேங்குது. பணத்தை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. தொழிலில் ரொம்ப முடக்கமாக இருக்குது. பணமெல்லாம் தொழிலில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 10 ரூபா கூட லாபம் எடுக்க முடியல. தொழிலில் ஒரு வளர்ச்சி தடையாக இருக்குது. இந்த எல்லா விஷயத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு எளிய யோக சாய் ஆன்மீக பவனத்தில் நம்ம செய்த, அதாவது தன ஆகர்ஷண சங்கல்பம் ஹோமம் செஞ்சு இந்த மாதிரி நம்ம வந்து கலசங்கள் வந்து நம்ம கொடுக்குறோம். இந்த கலசங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய அற்புதமான ஒரு அரிய வகையான சில ராஜ மூலிகைகள் எல்லாமே நம்ம உள்ளே போட்டு மகாலட்சுமிக்கு உகந்த அனைத்து பொருட்களும் உள்ளே நம்ம வச்சு ஆவாகனம் பண்ணி, இது வந்து சும்மா நம்ம ஒரு பொருளை வச்சு பண்ணும்போது அதனுடைய மதிப்பு இருக்காது. அந்த சாமியை, அதாவது அம்பாளை வந்து மகாலட்சுமி ஆவாகனம் பண்ணி நம்ம இந்த கலசத்தில் உங்களுடைய இல்லத்துக்கு நம்ம கொடுக்கும்போது என்னென்னா, உங்களுடைய இல்லத்தில் சுபிட்சமாக இருக்கும். 16 செல்வங்களும் நீங்கள் என்ன காரியங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நிவர்த்தி ஆகும். அதாவது அது எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு செல்வம், அதாவது சுபிட்சமாக இருக்கும். பணம் 10 ரூபா சம்பாரிச்சாலும் நிம்மதியாக அந்த 10 ரூபாயை செலவு பண்ணுற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். இது வந்து நம்ம நம்பிக்கையோடு வச்சு சாமி கும்பிடணும். இந்த கலசத்தை வந்து நம்ம வீட்டில் வச்சு சாமி வழிபடும் போது என்ன அப்படின்னா, உங்களுக்கு குலதெய்வத்தோடைய அனுகிரகமும் மற்ற தெய்வங்களோட ஆசீர்வாதமும் மகாலட்சுமியோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். சகல சௌபாக்கியத்தோட உங்களுடைய இல்லத்துக்கு 16 செல்வங்களும் கிடச்சி உங்களுடைய குடும்பம் நீண்ட ஆயுளோட நிறைந்த செல்வத்தோட சகல சௌபாக்கியத்தோடு வாழணும். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூருங்க. நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா வந்து ஒரு கர்மவினையை போக்குறதுக்காக நான் அம்மாவை தேடி யூடியூப் சேனலில் பார்த்து வந்தேன். அப்போ வந்து நான் ஒரு கிளைண்ட்டாக வந்தேன். அதுக்கப்புறமா என்றைக்கும் பார்த்தீங்கன்னா நான் அம்மா வந்து தொடர்ந்து அம்மாவோட தொடர்பு, அம்மாவுடைய பயணத்தில் நான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறேன். அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய தொழில் வளர்ச்சியில் ரொம்ப டவுனாக இருந்தது. நான் தொழிலே ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தேன். தொழிலும் ஓடாமல், போன வேலையும் சரியாக இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அம்மா கிட்ட கொஞ்சம் வரும்போது இந்த கர்மாவெல்லாம் நீக்கி ஒரு சில பல கோயில்கள்லாம் நமக்கு சொன்னாங்க. அந்த கோயில்கள்லாம் போயிட்டு வர 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 கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய கர்மாவும் கொஞ்சம் கொஞ்சமாக கழிய ஆரம்பித்தது. நான் செய்யக்கூடிய தொழிலையும் எனக்கு 10%, 20%, 50% இப்படின்னு சொல்லி படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு நல்ல வேலையில் இருக்கிறேன். நல்ல ஒரு அருமையான ஒரு மாதம் வந்து ஒரு 60 ரூபா 70 ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு எனக்கு வந்து ஒரு தொழில் நல்லபடியாக அமைச்சு கொடுத்தாங்க அம்மா. அதே மாதிரி பாருங்கள், இப்போ இந்த கலசத்தை வாங்குறதுக்காக வந்திருக்கிறேன். ஏற்கனவே பண்ணி கொடுத்த மாதிரி இந்த கலசம் அம்மா அவங்க வந்து பண்ணி கொடுக்குறதுனால இன்றைக்கி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இன்றைக்கி தொழில் வளர்ச்சியோடு இன்றைக்கி மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 ரூபா 80 ரூபா சம்பளத்தோட குடும்பத்தோட சந்தோஷமாக நல்லபடியாக இருக்கேன். இன்றைக்கி நமக்கு வந்து என்னை கேட்டால் என் சொந்த பந்தமெல்லாம் கூட என்னை வந்து வேண்டான்னு உதாசீனப்படுத்திட்டாங்க. எனக்கு கடவுள் மாதிரி அவங்க தான் இன்றைக்கி அந்த கண்ணை திறந்து இன்றைக்கி அந்த கர்மாவை நிவர்த்தி பண்ணி ஒவ்வொரு கோயில்களுக்கும் போகிறதுக்கு பழைய இது பண்ணி கொடுத்தாங்க. இந்த கலசமும் கொடுத்துருக்காங்க. வாழ்க்கையில் நல்லா இருப்பேன், நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அம்மாவை வணங்கி கலசத்தை வாங்கிட்டு போகிறேன். ரொம்ப நன்றிம்மா. உங்கள் வாழ்க்கையில் என்றைக்கும் மறக்க மாட்டேம்மா. நல்லா இருக்கு.